விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் 3 13ஆம் அத்தியாயம். மதி மறைந்தது. தஞ்சை மாநகரமே இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இருள் என்றால் மக்களுடைய உள்ளத்தில் இனி என்ன நேருமோ என்னும் கவலை இருள். அரசாங்க அலுவலர்களிடையே ஒரு விதமான இருள். முழு சூரிய கிரகணம் ஏற்பட்ட அன்று எப்படி இரவு போல் இருள் கப்பி இருக்குமோ அப்படித்தான் அரசர் பரகேசரி மதுராந்தக சோழ தேவர் இறையடி எய்தினார் என்னும் செய்தி அரண்மனையை சுற்றிலும் முதலில் பரவி அங்கு குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் விம்மும் ஒலியால் கோட்டையை சுற்றிய 4 வீதிகளிலும் பரவி அவர்கள் அலறிய வேதனை குரலால் நகரம் முழுவதும் பரவி நகரத்தினின்று காற்று எடுத்து செல்லும் சோகம் நிறைந்த அந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது. காட்டுத்தீ எவ்வளவு வேகமாக பரவுமோ தெரியாது. ஆனால் மதுராந்தக சோழதேவர் இறந்தார் என்ற செய்தி அவ்வளவு வேகமாக பரவியது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நோய்வாய்ப்பட்டு பல நாள்களாக கிடந்த அவரது முடிவை அனைவரும் எதிர்பார்த்துதான் இருந்தார்கள். கடந்த சில நாள்களாக நிலைமை மிகவும் மோசமாக மாறியதால் கவலை தோய்ந்த முகத்துடன் அரண்மனை முகப்பில் குழுமி இருந்தவர்கள் நல்ல செய்தியாக வரக்கூடாதா என்று எதிர்பார்த்தாலும் அத்தகையவர்களிடம் ஒரு பீதி நிறைந்துதான் காணப்பட்டது. அதனால் செய்தி கிடைத்தவுடன் அது காற்றிலும் கடிதாய் பரவியது. பெரிய பிராட்டியார் செம்பியன் மாதேவியார் என்னதான் கடினமான இதயத்துடன் துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரு நிலையில் வைத்து இதயத்தை கல்லாக்கி கொண்டிருந்தாலும் புத்திர சோகம் அவரை சற்று உழுக்கத்தான் செய்தது. முதுமையின் சுருக்கங்கள் நிறைந்த அந்த விழிகளிலிருந்து கண்ணீர் சிறிது சிறிதாக வரலாயிற்று. தனது மகனது நெற்றியிலே இட்ட அந்த வெண்திருநீற்றை பெரிய பிராட்டியார் கண் இமைக்காமல் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட தொல்லைகளையெல்லாம் காண வேண்டும் என்பதற்காகத்தானா இவ்வளவு நாள்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறேன் என்று வேதனைப்பட்டார் அவர். அதிர்ச்சி நிறைந்த எத்தனையோ சம்பவங்கள். அன்று மேற்கு திசை சென்று வருகிறேன் என்று கூறி சென்ற தனது கணவர் கண்டராதித்த தேவர் இறந்துவிட்டார் என்று கூட நம்பாமல் பின் எதற்காகவோ உயிரை சுமந்து வாழ்ந்து கொண்டிருந்த செம்பியன் மாதேவியார் சோழர் குலத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து விட்டார். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல் தனது திருவயிறு உதித்த செல்வன் மதுராந்தகன் இத்துன்ப உலகை நீத்து போகிறான் என்ற பொழுது அவர் சற்று வேதாந்த நினைவாக இவ்வுலக வாழ்க்கை என்பது மாயை என்ற நினைவில் மகனது மறைவு குறித்து வருத்தப்படாமல் இருக்க முயன்றாலும் அதையும் மீறிய பாச உணர்ச்சி அம்மையை சற்று உழுக்கத்தான் செய்தது. அரண்மனையில் துயரத்தினால் எழுந்த ஓலமும் கடைசி மரியாதை செலுத்துவதற்காக மக்கள் அரண்மனை ஆசார வாசல் அருகே முட்டி மோதிக்கொண்டு நிற்பதால் எழும் பேரொலியும் அப்பெரும் அரண்மனையில் எதிரொலித்தன. உயர்தர அதிகாரிகள் யார் வரவையோ எதிர்பார்த்திருப்பது போல் வினாடிக்கு ஒருமுறை கோட்டை வாயிலிருந்து செய்தி வருகிறதா என்று கேட்பதும் பரபரப்புடன் இங்கும் அங்கும் நடப்பதுமாக இருந்தார்கள். 3 முக்கியமானவர்களை அவர்கள் உடனடியாக எதிர்பார்த்தார்கள். தில்லை சிதம்பரத்திற்கு அருகே இருக்கும் அருள்மொழிவர்மர் வருவதை எதிர்பார்ப்பது ஒன்று, பழைய அறையிலிருந்து இளைய பிராட்டியார் வருவது மற்றொன்று. அனிருத்த பிரம்மராயர் சொந்த ஊரான அன்பிலில் தங்கி உலகத்தில் எதுவுமே தனக்கு சொந்தமற்றது என்றும் தொடர்பு இல்லாதது என்றும் எண்ணம் கொண்டு வேதாந்தியாகவும் துறவியாகவும் வாழ்நாளை கழித்து கொண்டு வந்திருந்தார். ஆனாலும் சோழ அரசியல் விவகாரங்கள் அவ்வப்பொழுது அவருக்கு தெரிவிக்கப்பட்டுத்தான் வந்தன. அவர் முன்னின்று வளர்த்ததல்லவா சோழ நாடு. தனது குழந்தை போன்ற அந்த நாட்டின் பெருமை குறையாமல் இருப்பதற்கு அவர் தனது கவனத்தில் ஒரு பகுதியையாவது செலுத்த வேண்டாமா? மதுராந்தக சோழதேவர் நினைவு தவறி இருந்தவுடனேயே இந்த 3 இடங்களுக்கும் செய்தி கொண்டு காற்றினும் கடுகி விரைந்து சென்றான் குதிரை வீரன். பழைய அறையிலிருந்து இளைய பிராட்டியும் அருள்மொழியின் மகன் மதுரனும் வந்து விட்டார்கள். மதுரனுக்கு அங்கு நடப்பதெல்லாம் சற்று வியப்பாகத்தான் இருந்தது. முன்பொரு முறை தஞ்சை மாளிகைக்கு வந்த பொழுது ஒளியுடன் திகழ்ந்த மாளிகை, குதூகலத்துடன் திகழ்ந்த மாளிகை, மலர்ந்த முகத்துடன் கூடிய மக்கள் வாழும் மாளிகை இன்று ஏனோ வாடிய தாமரையைப் போல் கலையிழந்து காணப்படுவது அவனுக்கு புரியாமல் இருந்தது. அனைவரும் சோர்ந்த முகத்துடன் இருந்தார்கள். விம்மும் குரலை அடக்க முடியாமல்
துணியை வைத்து புதைத்துக் கொண்டிருந்தார்கள். அரசரின் பிரதாபங்களையும் பெருமைகளையும் சொல்லி சொல்லி தீரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் சிலர். துக்கம் உள் நெஞ்சு வரை அழுத்த அதை தெரிவிக்க முடியாமல் அதைவிட பெரிய காரியமாக மேற்கொண்டு நடக்க வேண்டியவற்றை காண்பதற்காக அங்கும் இங்கும் விரைந்து சென்று கொண்டிருப்பவர்கள் சிலர். இப்படியாக குழந்தை மதுரன் ஒன்றும் புரியாமல் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தான். சுற்றிலும் இருந்தவர்கள், அதுவும் அந்த புறத்தில் பணியாற்றும் பெண்களின் ஓலம் அவனை திக்பிரமை அடைய செய்தது. இளைய பிராட்டியாரின் கரங்களை விடாமல் அழுத்தமாக பிடித்துக்கொண்டு அவனும் விம்மி அழுது கொண்டிருந்தான். சோழர் குலத்தின் ஒளி விளக்கு ஒன்று அணைந்தது. அதனால் இருள் பரவிவிடவில்லை. முழுமதி அஸ்தமனமானவுடன் கதிரவன் உதயமாவது போல் அருள்மொழிவர்மர் முன் ஏற்படுத்திய திட்டப்படி அந்த கணத்திலேயே அரச உரிமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக தஞ்சையை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தார்.